நாம இன்னைக்கு பார்க்க போறது தக்காளி பத்தி தாங்க பார்க்க போறோம். தக்காளி வந்து யார் யார் சாப்பிடலாம்? யார் யார் சாப்பிடக்கூடாது? தக்காளில என்னென்ன பலன் இருக்கு? அதுதான் தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. தக்காளில வந்து வைட்டமின் ஏ, சி இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, வைகோபின் இருக்கு. பல சத்துக்கள் வந்து தக்காளில இருக்கு. இது வந்து இதய ஆரோக்கியத்துக்கு வந்து புற்றுநோயும் தடுக்குது. சிறந்த செரிமானம் மற்றும் எலும்பு பிரச்சனையும் வந்து இது உதவுகிறது இந்த தக்காளி. ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது. பல ஆரோக்கியமான நன்மைகளையும் கொடுக்கிறது இந்த தக்காளி. தக்காளி வந்து இதய ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு உதவுகிறது. ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த, ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த இந்த தக்காளி வந்து உதவுகிறது. புற்றுநோய் தடுப்பு வந்து லைகோவின் போன்ற ஆக்டி ஆக்சிஜன் புற்றுநோய் அபாயத்தை வந்து குறைக்க உதவுகிறது இந்த தக்காளி சொல்கிறாங்க. செரிமான பிரச்சனை உள்ளவங்களும் இந்த தக்காளி எடுத்துக்கலாம். எலும்புக்கு இது வந்து ஆரோக்கியத்தை தருகிறது, வலுப்படுத்துகிறது எலும்பு. தக்காளியில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னா வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருக்குது. உடம்பு வீக்கத்துக்கும் வந்து இந்த தக்காளி வந்து குறைக்கிறது. தக்காளி வந்து அளவா எடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது அளவுக்கு மீறி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல், மூட்டு வலி மற்றும் யூரிக் அமிலம் போல பல பிரச்சனைகள் வந்து உருவாகும். இந்த தக்காளி அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா, சிவப்பு கொப்பளம் வரலாம். ஆசிட் ரீஃப்ளக்ஸு, யூரிக் அமிலம் போன்ற பல பிரச்சனைகள் வந்து அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தக்காளியில் உள்ள ஆல்கலாய்டுகள் மூட்டு வலியை வந்து வீக்கத்தையும் வந்து வலியை ஏற்படுத்தலாம். அதனால் வந்து தக்காளியை வந்து அளவோடு சாப்பிடுங்க. அதிக தக்காளி சாப்பிடுவதனால யூரிக் அமிலம் வந்து அளவை வந்து உயர்படுத்தி பல பிரச்சனைகளை வந்து உண்டாக்கலாம் உங்களுக்கு.